ஸோ இந்த டேபிள் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள். இதில் வந்து ஆப்பிள் அண்ட் சாக்லேட் அப்படின்னு இந்த 2 ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் இருக்கு. அடுத்து இது ஆர்டர் மாஸ்டர் டேபிள். இதில் வந்து ப்ரைஸ் அப்படின்றத ஒரு ப்ரைஸ் என்ட்ரி பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஏதாவது ஒரு ப்ரைஸ் 4ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணால் 4 × 10 40 சொல்லி வரும். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், P-002ன்ற ப்ராடக்ட் கோடு கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ப்ரைஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணணும். அதுக்கு நார்மலாக VLOOKUP இல்லை XLOOKUP பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ணுறேன், VLOOKUP என்ட்ரி பண்ணுறேன் = VLOOKUP. ஸோ லுக்அப் வேல்யூன்றது இந்த P-002ன்றது இங்கே இருக்குது. லுக்அப் வேல்யூனா சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் தான். ஓகே, ஒரே ஒரு செல் தான் கொடுக்கணும், நிறைய செல்ஸ் கொடுக்கக்கூடாது. கமா டேபிள் அரே இங்கேருந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன். இப்போ கமா இந்த டேபிள் அரேல இந்த லுக்அப் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஏரியா எந்த ஏரியான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஏரியாவில் வந்து எத்தனாவது காலத்தில் ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். 4th காலத்தில் நமக்கு ப்ரைஸ்ன்றது ஆன்சர். ஓகே, 4 போட்டாச்சுன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் முடிஞ்சிச்சு. அடுத்து கமா FALSC அப்படின்னு சொல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா நாட் அவைலபிள்னு சொல்லி வருது. ஓகே, அடுத்தது அப்படியே காப்பி பண்ணி லெஃப்ட் சைடில் கொடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல வந்து என்ன எரர் வருது, REFன்னு சொல்லி வருது இல்லையா, ஹேஷ்மார்க் REF எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வருது. இந்த REF ரெஃபரன்ஸ் எதை குறிக்கிறதுன்றத பார்க்குறது தான் இந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ ரெஃபரன்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெஃபரன்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுனா இங்கேருந்து பாருங்க, இப்போ இதில் வந்து J3ன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அப்புறம் டேபிள் அரே வந்து B3 to F4 இருக்கு. J3னா லுக்அப் வேல்யூ, B3 to F4னா டேபிள் அரே. ஸோ இங்கேருந்து அதை காப்பி பண்ணி இந்த சைட் போடும்போது என்னாச்சு, J3ன்றது I3 மாறிடுச்சு. அதாவது காலம் Jலேருந்து நம்ம ஒரு காலம் லெஃப்ட்ல போனோம்னா J ஹேஸ் பிகம் I. அதே மாதிரி B3 to F4 அப்படின்னு இருந்துச்சு இல்லை, இங்கே பாருங்க B3 to F4 இருந்துச்சு, ஒரு காலம் லெஃப்ட்ல போனோம்னா A3 to E4 சொல்லி மாறிடுச்சு. மறுபடியும் இங்கேருந்து காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே போட்டோம் இல்லையா. இப்போ பாருங்க H3ன்னு சொல்லி வந்திருக்குங்க. ஓகே, H3ன்றது அவைலபிள் இருக்கு. ஆனால் அடுத்து பாருங்க கமா டேபிள் ரெஃபரன்ஸில் வந்து பாருங்க ஹேஷ்மார்க் ரெஃபரன்ஸ் சொல்லி வந்திருக்கு. என்ன காரணம், இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணும்போது A3ன்னு இருக்கு பார்த்தீங்களா, காலம் A அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இந்த காலம் ஏன்றதை காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து ஏன்ற ரெஃபரன்ஸ் எடுத்து முந்தின காலத்தில் போட்டோம்னா ஏக்கு முன்னாடி ஏதாவது காலம் இருக்கா, எதுவுமே இல்லை. அதாவது அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடுது இந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ A3 to E4 அப்படின்றது என்ன ஆகும், ஏ தாண்டி லெஃப்ட் சைடில் போகிறது பார்க்குது. அதனால வந்து என்ன ரெஃபரன்ஸ் எரர்னு சொல்லி வரும். ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி கரெக்ட் பண்ணுறது, இந்த இடத்துல போயிட்டு நம்ம J3 அப்படின்றது நமக்கு என்ன பண்ணோம், $J அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். 3 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த B3 இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு என்ன பண்ணோம், $B $3, அப்புறம் F4ல $F $4. ஸோ டேபிள் ஆரேயை என்ன பண்ணுறோம், ஃபுல் காலம் நேமுக்கு முன்னாடியும் டாலர் போடுறோம், ரோ நம்பருக்கு முன்னாடியும் டாலர் போடுறோம். அப்புறம் வந்து லுக்அப் வேல்யூல வந்து என்ன பண்ணுறோம், காலத்துக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுறோம், முன்னாடி டாலர் போடுறோம், ஜேன்றதுக்கு முன்னாடி மட்டும் அந்த டாலர் சைன் போட்டு இப்போ நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், அந்த 45ன்றதை காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ராடக்ட் நேமில் போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம டேபிள் ஆரேல போய் பார்த்தோன்னா இந்த லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய ஏரியா இது லுக்அப் வேல்யூ கிடையாது. ஓகே, லுக்அப் வேல்யூன்ற இதுதான் சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் தான். இந்த லுக்அப் வேல்யூ இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து 1 2 ரெண்டாவது தான் ப்ராடக்ட் நேம் இல்லையா. ஸோ ஆனால் இங்கே 4ன்னு சொல்லி நம்ம அப்படியே கொடுத்த ஃபார்முலால போயிட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளோதான். சாக்லேட் என்ன வந்து 36 கிராம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா காப்பி பண்ணி மறுபடியும் இந்த செல்லில் போடுறோம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வேணும். ஸோ இதுக்கும் வந்து ஆன்சர் வந்துச்சு, பட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தான் சாக்லேட் 35 கிராம் சொல்லி வந்துருக்கு இல்லையா, 36 கிராம். பட் இதில் போய் பார்த்தோம்னா நம்ம சேம் லுக்அப் வேல்யூ காலம் இருக்கக்கூடிய ஏரியா, அதில் இருந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் 3வது காலத்தில் இருக்கு. ஆனால் இங்கே 2 சொல்லி இருந்தால் என்ன பண்ணோம், கமா போட்டு 3 போட்டு பாஸ். ஸோ இப்போ இந்த 3 டேட்டாவும் நம்ம VLOOKUP மூலமாக கொண்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டால் ஆன்சர் அடுத்ததுக்கு வந்துடும். அடுத்தது போட்டாச்சுன்னா நாட் அவைலபிள்னு வரும். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்த மாதிரி இந்த P-003 இந்த ப்ராடக்ட்ல இங்கே இல்லை இல்லையா, அதனால நாட் அவைலபிள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ்ன்ற ரேஞ்சு, அந்த ரெஃபரன்ஸ்ன்ற எரர் எதனால வந்துச்சுன்னு பார்த்தோம், அதுக்கு உண்டான சொல்யூஷன் பார்த்தாச்சு. டேக் கேர்.